அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளி அருள்மிகு வானமுட்டி பெருமாள் திருக்கோயில் கோழிக்குத்தி. இந்த ஊரானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஒரு சமயம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் பல மருத்துவர்கள் முயன்றும் அவருடைய அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை. என்ன செய்வதென்றே தெரியாமல் மனம் போன போக்கில் நடக்க தொடங்கினார். அப்போது வீணை ஓசை ஒன்று கேட்டது. அவர்தான் நாரத முனிவர். அவரை வந்து வணங்கினார். இளம் வயதில் காடுகளில் பதுங்கி இருந்து வழிபோக்கர்களை மறித்து கொலை செய்து கொள்ளையடித்து வாழ்ந்ததால் இந்த நோய் தனக்கு வந்ததாக அந்த நாரத முனிவரிடம் கூறினார். உடனே நாரதரும் ஒரு மந்திரத்தை கூறி அதை ஜபிக்க சொன்னார். அப்போது அசரீரி ஒன்று கேட்டது. உனக்கு கடுமையான தோஷம் இருக்கிறது. இந்த தோஷம் நீங்க காவிரி கரையில் உள்ள தலங்களுக்கு சென்று நீராடு. எங்கு நீ நீராடும் போது உன் நோய் குணமாகிறதோ அங்கே உன்னுடைய தோஷம் நீங்கும் என்றது. மனமகிழ்ந்த அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இறுதியாக மூவலூர் திருத்தலம் வந்தார். அங்கு மாணிக்க சகாயேஸ்வரரை வணங்கினார். அப்போது ஒரு அசரீரி கேட்டது. அப்போது வடக்கே சற்று தொலைவில் ஒரு திருக்குளம் உள்ளது. அதில் நீராடு, உன்னுடைய பாவம் நீங்கும் என்றது. அசரீரி கூறியபடியே அவரும் அங்கு சென்று நீராடினார். அவருடைய நோயும் நீங்கியது. நீராடி விட்டு பார்த்தபோது அங்கு ஒரு இடத்தில் பெரிய அத்திமரம் ஒன்று தோன்றியது. அந்த அத்திமரத்தில் பெருமாள் சங்கு சக்கரத்துடன் தோன்றி காட்சியளித்தார். இங்கு வந்து நீராடி நோய் நீங்க பெற்றது. இன்று முதல் உன்னை பிப்பிலர் என்று அனைவரும் அழைக்கட்டும் என்றார். இந்த தலம் கோடிகத்தி என்று அழைக்கப்பட்டது. தற்போது கோழிக்குத்தி என்று மருவி அழைக்கப்படுகிறது. ஒரு சமயம் சரபோஜி மன்னருக்கு அத்திமரத்தில் வானளாவிய காட்சியை அளித்தார் பெருமாள். உடனே தான் கண்ட காட்சியை அனைவரும் காண வேண்டும் என்று விரும்பினார். சரபோஜி மன்னர் விரும்பியபடியே அத்திமரத்தில் 14 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமான சிலையை வடித்து அனைவரும் வழிபட வழிவகை செய்தார். இந்த பெருமாள் தற்போது வானமுட்டி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உனை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விரையாள திரு வேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆழியனை கொண்டருளே. விஸ்வரூபமாய் காட்சியளிக்கும் பெருமாளை நாம் வணங்கும் போது சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். வானமுட்டி பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.